போர் எதுக்காக நடக்கும்? தங்கம், பெண், மண், மதம் இதானே. ஆனா 1325 வருஷம் இத்தாலியில ஒரு போர் நடந்தது. அதுல 2000 பேர் செத்தாங்க. ஜெயிச்சவங்க எடுத்துட்டு போன பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஒரு பழைய ஓட்ட விழுந்த மர வாளி. கிணத்துல தண்ணி இறைக்கிற வாளி தான். இன்னைக்கும் அந்த வாளி ஒரு மியூசியம்ல பாதுகாப்பா இருக்கு. இது எப்படி நடந்தது? இத்தாலியில 2 நகரங்கள், ஒன்னு போலோக்னா, இன்னொன்னு மொடேனா. 2 ஊருக்கும் பரம்பரை பகை. போலோக்னாக்காரங்க போப்பாண்டவருக்கு சப்போர்ட்டு, மொடேனாக்காரங்க ராஜாவுக்கு சப்போர்ட்டு. எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன சண்டை நடக்கும். ஒரு நாள் ராத்திரி மொடேனா வீரர்கள் கொஞ்சம் பேர் போலோக்னா நகருக்குள்ள ரகசியமா நுழைஞ்சாங்க. அவங்க பிளான் பெருசா கொள்ளையடிக்கணும்னு இல்ல, சும்மா வம்பு இழுக்கணும். அங்க நகரத்து நடுவுல இருந்த ஒரு கிணத்துல ஒரு வாளி இருந்தது. அதை திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. மறுநாள் காலையில போலோக்னாக்காரங்க பார்த்தாங்க, எங்க ஊர் வாளிய காணோம், இது எங்களோட மான பிரச்சனைன்னு கொந்தளிச்சாங்க. மொடேனாவுக்கு தூது அனுப்புனாங்க. மரியாதையா அந்த வாளிய கொடுத்துருங்க, இல்லைன்னா போர் வரும். மொடேனாக்காரங்க சிரிச்சாங்க. ஒரு வாளிக்கு போர் வருமா, போங்கடான்னு சொல்லிட்டாங்க. போலோக்னா கடுப்பாயிட்டாங்க. 32,000 வீரர்களை திரட்டுனாங்க. மொடேனா கிட்ட இருந்தது வெறும் 7,000 பேர் தான். ஒரு வாளிக்காக இவ்ளோ பெரிய படை கிளம்பிச்சு. சப்போலினோங்கிற இடத்துல போர் நடந்தது. எல்லாரும் நினைச்சாங்க போலோக்னா தான் ஜெயிக்கும்னு, ஏன்னா அவங்க கூட்டம் அதிகம். ஆனா மொடேனா வீரர்கள் வெறியோட சண்டை போட்டாங்க. வெறும் 2 மணி நேரத்துல அந்த 32,000 பேர் கொண்ட படையை செதறடிச்சாங்க. போலோக்னா வீரர்கள் தெரிச்சு ஓடுனாங்க. மொடேனா வீரர்கள் அவங்கள துரத்திட்டு நேரா போலோக்னா நகருக்குள்ளேயே போயிட்டாங்க. உள்ள போய் என்ன பண்ணாங்க? வேற ஒரு கிணத்துல இருந்த இன்னொரு வாளியையும் திருடிட்டு வந்துட்டாங்க. இதுதாண்டா எங்க வெற்றி சின்னம்னு சொல்லி அந்த வாளிய மொடேனா சர்ச் டவர்ல கட்டி தொங்க விட்டாங்க. 2000 பேர் செத்தது தான் மிச்சம். அந்த போர் முடிஞ்சு 700 வருஷமாச்சு. இன்னைக்கும் நீங்க மொடேனா போனீங்கன்னா அந்த வாளி அங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. போலோக்னா மக்கள் இப்பவும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொடேனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷனோட ஈகோ எவ்வளோ முட்டாள்தனமானதுன்னு இது காட்டுது.